ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதுஹேமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று நோட்டீஸ் போர்டில் ஒரு ஆடியோ கொடுத்துருந்தாங்க, அப்புறம் இன்றைக்கி ஒரு ஆடியோ கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்றதை இப்போ நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நேற்று சார் சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி அக்செப்ட் இல்லைனா ரிஜெக்ட், இது கொடுக்காதவங்க இல்லைனா ரிஜெக்ட் தெரியாமல் ப்ரெஸ் பண்ணவங்க, அப்புறம் அக்செப்ட் கொடுத்தும் ஐடி பிளாக்காக இருக்கிறவங்க, இந்த மாதிரி பிளாக்ட் ஐடிஸ்க்கெலாம் சார் வந்து இன்றைக்கி வந்து சொல்யூஷன் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ மார்னிங் ஒரு 10 o'clock ஒரு 1 o'clock இருக்கும். 1 o'clock வந்து சார் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, இப்போ யாரோட ஐடி வந்து பிளாக்கில் இருக்கோ அவங்களுக்கு அவங்களோட ஐடியிலேருந்து, அவங்களோட மெயில் ஐடியிலேருந்து மெயில் போட சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் கொடுத்துருப்பீங்க, அக்செப்ட் கொடுத்ததில் வந்து சிலவங்களுக்கு பிளாக் ஆகிருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்க, அப்புறம் தெரியாமல் ரிஜெக்ட் பண்ணவங்க, அதுமாதிரி ரெண்டுமே பண்ணாமல் விட்டவங்க, இவங்க 3 பேருக்குமே வந்து இதில் வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, sbo.tvm@gmail.com மெயில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து சப்ஜெக்டில் என்ன போடணும்னா, ரெக்வெஸ்ட் ஃபார் அன்பிளாக் மை எஸ்பிஓ அக்கௌண்ட் அப்படின்றத போடணும். அதுக்கப்புறம் மெசேஜ் அதில் என்ன டைப் பண்ணணும்னா, உங்கள் நேம், இப்போ உங்களோட நேம் என்ன, உங்களோட ஸ்டாஃப் ஐடி என்ன, உங்களோட எந்த ஐடியை வந்து அவங்க வந்து அன்பிளாக் எடுக்கணும், அப்புறம் போட்டுட்டு கீழே வந்து வாண்ட் டு அன்பிளாக் மை ஐடி அப்படின்றத நம்ம கொடுத்துட்டு அவங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான தகவல் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னா, நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருக்கு எந்தெந்த மாதிரி ஒர்க் இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இனிமேல் வரப்போகிற எஸ்பியூவில் வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கவனமாக ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து நோட்டீஸ் போர்ட் தகவல் வந்து ஒரு சிலர் வந்து பார்க்க டைம் எடுக்குது. அந்த மாதிரி இல்லாமல் 24 hours பார்த்து இன்ஃபர்மேஷன் எல்லாருமே கேதர் பண்ணிக்கிறவங்களுக்கு நிறையா பெனிஃபிட் இருக்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நோட்டீஸ் போர்ட் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. நோட்டீஸ் போர்டில் யாரும் ஜாயின் பண்ணலைன்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களோட அப்னையர்கிட்ட சொல்லி நோட்டீஸ் போர்டோட லிங்க் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆகுது, உங்கள் ஐடி பிளாக்கில் இல்லை, இருந்தும் நீங்கள் நோட்டீஸ் போர்டில் இல்லை அப்படின்னா உங்களோட எஸ்பிஓ போர்ட்டலில் போய் உங்களோட ஸ்டாஃப் ஐடியை போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும். இதான் நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் லிங்க்கு. அதை கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். கூகுளில் போய்கிட்டு இருக்கு, லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட பாஸ்வேர்டு, உங்கள் மெயில் ஐடி சேவ் பண்ணி வச்சுருந்ததை போடுங்க, இல்லை நீங்கள் போட்டதை போட்டுக்கோங்க. இப்படியே போனீங்கன்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா, டெலிகிராம் குரூப் எது இருக்குன்றதை அவங்க போட்டிருக்காங்க. இது வந்து நோட்டீஸ் போர்டு டெலிகிராமோட லிங்க்கு. அதே மாதிரி இது ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓட லிங்க்கு. இது வந்து சோசியல் மீடியாவோட லிங்க்கு. சோசியல் மீடியாவில் உள்ள லிங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன ஒர்க் எப்படி பண்ணணுன்றதெல்லாம் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க உங்களுக்கு போடுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இங்கே தான் லிங்க் இருக்குது. எல்லாருமே உங்கள் ஐடியா லாகின் பண்ணி ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் அப்ளைனர்கிட்டையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி மெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அதை வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவோம். வெளியே வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஜிமெயிலுக்கு போவோம். இந்த இருக்குது, கூகுள் போயிட்டேன். ஜிமெயில் இருக்குது, ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த சைடில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எஸ்பிஓவில் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு சிலர் வந்து நிறைய மெயில் ஐடிஸ் வச்சுருப்போம், ஒரு சிலர் ஒன்று தான் வச்சுருப்பாங்க. இப்போ 2-3 வச்சுருக்கிறவங்க வந்து நீங்கள் எஸ்பிஓவில் அந்த ப்ரொஃபைலில் உங்களுக்கு என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியை தயவுசெய்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. வேறு மெயிலிருந்து போட்டிங்கன்னா நீங்கள் மெயில் போட்டாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இதாக இருக்குது பார்த்தீங்களா, கம்போஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் ஃப்ரம் அட்ரஸ் உங்களோட மெயில் ஐடி வந்துடும். டு அட்ரஸில் வந்து எஸ்பிஓ டிவிஎம் அவங்க கொடுத்துருந்தாங்கல்ல அந்த மெயில் ஐடி இப்போ நம்ம டைப் பண்ணிக்குவோம். எஸ்பிஓ டிவிஎம் @gmail.com இதுதான் அவங்களோடது. அதுக்கப்புறம் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா எஸ்பிஓ அட்மின் டீம்ன்றது வந்துடும். அதே மாதிரி சப்ஜெக்டில் என்ன போடணுன்னா அவங்களே கொடுத்துருந்தாங்கல்ல நோட்டீஸ் போல் சார்ஜ் பண்ணியிருந்தாங்கல்ல ரெக்வஸ்ட் REQUEST ரெக்வஸ்ட் ஃபார் unlock my ID அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுமாதிரி கீழே நேம்னா நீங்கள் என்ன நேம் அந்த ரிஜிஸ்டர் மெயில் ஐடியில் கொடுத்துருக்கீங்களோ, அதாவது எஸ்பிஓவில் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணியிருப்பீங்க, அந்த ப்ரொஃபைலில் நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமை டைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் ஐடின்றது வந்து எஸ்பிஓவில் கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம வந்து லாகின் பண்ணும்போது ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு தான் லாகின் பண்ணுறோம், அந்த ஸ்டாஃப் ஐடி அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஐ வாண்ட் டு unblock my ஐடி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. எதுவுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எது நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த டீட்டெயிலை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மேலே உள்ள ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சென்ட் பண்ணிங்கன்னா சென்ட் ஆயிரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் நம்ம மெயில் வந்து சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணிவிட்டு அது சென்ட் ஆகிடுச்சா இல்லையா எப்படின்றது பார்க்கணுன்னா நம்ம இந்த 3 கோடு இருக்கா, அந்த 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா சென்டுன்ற மெயில் காட்டுதா, சென்டுன்னு காட்டுறதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அனுப்பியிருக்கிறது உங்களுக்கு இதில் வியூ ஆகும். அதிலே நீங்கள் வந்து மெயில் சென்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி மெயில் ஐடிக்கு டைப் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வந்து பொறுமையாக செக் பண்ணி பார்த்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்டாஃப் ஐடியிலையுமே ஒரு நம்பர் மிஸ் ஆகாமல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட நேமும் வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண நேம் தான் கொடுக்கணும். அதில் நீங்கள் கொடுத்துருக்க மெயில் ஐடியில் தான், அந்த ப்ரொஃபைலில் கொடுத்துருக்க மெயில் ஐடியில் இருந்து தான் அந்த எஸ்பிஓ டிவிஎம்ன்ற மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு போய் சேரும். அதே மாதிரி நீங்கள் மெயில் பண்ண ஒரு 3 நாளைக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட இதை வந்து பிளாக்ல இருக்கிறத அன்பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சார் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இனிமேல் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இமெயில் வந்து எப்படி அனுப்பணும்னு ரொம்ப தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே இமெயில் ஐடி இருக்கும். கண்டிப்பாக இமெயில் ஐடி இல்லாமல் எஸ்பிஓவில் வந்து ஒர்க் பண்ண முடியாதுன்னு ஏற்கனவே இமெயில் ஐடி எல்லாமே க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. எப்படி மெயில் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியலனா இப்போ நான் கொடுத்துருக்குற மாதிரி மெயில் பண்ணிக்கோங்க. இன்னும் விளக்கமாக வேணும்னா இதுக்கு முன்னாடி நான் உள்ள வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்து நீங்கள் வந்து மெயில் எப்படி பண்ணுறது, மெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படியெல்லாம் ரிசீவ் ஆகுன்றதை பார்க்குறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாவது இன்டர்நெட் நாலேஜை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் தான் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் நியூ ஜாயினிங் எதுவுமே கொண்டு வர போகிறதில்ல, நம்மளை வச்சு ஒர்க் பண்ண போகிறோன்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. யாருக்கு எப்படி ஒர்க் கொடுக்கணுன்றதை இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மதுஹேமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.